2461 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 309 கோடி 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4127 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 2,25,383 பேருக்கு 558 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில் வழங்க இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள், உதவிகள் இந்த விழாவின் மூலமாக நடைபெறவிருக்கிறது. இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு 5000 மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதி திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம். இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி 2022 அறிவிக்கப்பட்டு 2024 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடில் பார்க்க தஞ்சாவூர்ல திறந்தாச்சு. பேராவூரணி வட்டத்தில் 7 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதியாக்கள் கும்பகோணம் மன்னார்குடி சாலை பணிகள் 99 தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பல பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா, நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரத்தநாடு வட்ட நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 54 ஏக்கர் பரப்பளவில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் 256 ஏக்கர் பரப்பளவிலையும், பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்தில் 113 ஏக்கர் பரப்பளவிலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு. 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்படுத்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு. திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு 32 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம் தடுப்புச்சுவர் அமைக்கும் பணியை தொடங்க இருக்கிறோம். பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு. பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய சீர்மரபினர் குடும்பங்களுக்கு அவர்களெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர்மரபினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் 11,000 குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேருகிற தெம்போடு தான் இவ்வளவு வேகமாக நாங்கள் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். 2021 நான் முதலமைச்சரான பிறகு டிசம்பர் மாதம் தஞ்சை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகாலை பார்வையிட்டு தான் வந்தேன், ஆய்வு செஞ்சேன். அதன் பிறகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி மகா நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு செஞ்சு அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க ஆரம்பித்தோம். பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க ஆரம்பித்தோம்.
இந்த நிலையிலே தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாம அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன். அவரும் பார்த்துவிட்டு சில பரிந்துரைகளை என்னிடத்தில் வந்து கொடுத்தார். நேற்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் என்னென்ன தேவைகள் என்று இருக்குன்னு கேட்டேன். அவரும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார். அதோட அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். இனி வரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும். இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுக வாயிலாக நியமிக்கவும், அந்த ஓலைச்சுவடிகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சிக்கிற வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மரபு சார்பு கட்டட அந்த பிரிவின் வாயிலாக 12 கோடி ரூபாய் 12 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும். இந்த கூடுதல் மானியம் மற்றும் சீரமைப்பு பணிகள் சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்க அரிய சமைப்புகளான கையெழுத்து பிரதிநிதிகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும். இந்த அறிவிப்போடு இன்னும் 3 அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல 42 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும்.